இவங்க பேர் செல்விமா. இவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்த்து வரதா சொல்கிறாங்க. அப்புறம் தனியாக கிளினிக் வச்சு பேஷண்ட்ஸையும் பார்க்குறாங்களாம். இவங்க அப்பா அம்மா கூட ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தாம்மா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொல்கிறாங்க. விஏவாக ஒர்க் பண்ணுறாராம். அவங்க ஃபேமிலி தனியாக இருக்காங்களாம். இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பேரண்ட்ஸ் பார்த்து தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே. லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் மயங்கி விழுந்திருக்காரு. செக் பண்ணி பார்த்ததில் பிளட் கேன்சர் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சில வருஷமாக மருந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை பிளட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது அதிகமாகி காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 வருஷமாக தனியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க அப்பா அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க டாக்டர் ஒர்க் பண்ணி மாதம் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட பென்ஷனும் வாங்கி இவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. வரப்போகிற துணை ஒரு நல்ல கம்பெனினாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தால் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் வேலை பார்த்து தான் நீங்கள் காப்பாற்றணும்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒர்க் பற்றிலாம் எதுவும் சொல்லலாமா. நீங்கள் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக கழிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் உங்களுக்கும் பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் கூட பார்த்துக்க ஒரு ஆள் கிடைப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதிர்ஷ்டசாலிதாம்மா. இந்த மாதிரி வரன்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.